டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட். தமிழ் காட்சி ஊடகத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டீர்களா? அப்படி என்றால் உங்களுக்கு எமது நன்றி. இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. இனி ஜெர்மனி செய்திகள். ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். FDP கட்சியின் முக்கிய பிரமுகருக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக முறைப்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜெர்மனியின் ஆளும் கூட்டு கட்சிகளில் ஒன்றான FDP கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஸ்ட்ராக் சிம்மமான் அவர்களுக்கு பல இடங்களிலிருந்தும் வன்முறையிலான எச்சரிக்கைகள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணத்தினால் இவர் போலீசாருக்கு இவ்வையான எச்சரிக்கைகள் மற்றும் தன் மீதான கண்டனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மாதம் ஒன்றுக்கு 2500 இவ்வையான மிரட்டல்கள் தனக்கு வந்து சேர்வதாகவும் இதன் அடிப்படையில் இந்த அரசியல்வாதியானவர் போலீசாரிடம் முறையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் கடந்த ஆண்டு மட்டும் 1894 முறைப்பாடுகள் போலீசில் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் 80 வழக்குகள் தொடரப்பட்டதாகவும் இதில் 34 வழக்குகள் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் இந்த FDP கட்சியினுடைய முக்கிய அரசியல் பிரமுகரான ஸ்ட்ராக் சிம்மமான் அவர்கள் ரஷ்யா உக்ரைனுக்கு போர் தொடுத்த பிற்பாடு உக்ரைனுக்கு ஆயுதங்களை ஜெர்மன் அரசாங்கமானது வழங்க வேண்டும் என்ற நேரடியான கருத்துக்களை முன்மொழிந்து வருகின்ற என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். எசன் நகரத்தில் பஸ் ஒன்று காருடன் மோதியிருக்கிறது. இன்றைய தினம் எசன் நகரத்தில் பாரிய பஸ் விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. அதாவது எசன் ஹார்சோப் என்ற பிரதேசத்தில் அக்டோபர் ஃபெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இதே வேளையில் எசன் பொது போக்குவரத்து அமைப்பானது குருகா என்ற இடத்திலிருந்து இந்த பிரதேசத்திற்கு பிரத்யேக பஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தியதாகவும் இதே வேளையில் அக்டோபர் ஃபெஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த விழாவிற்கு பலர் இந்த பஸ்ஸில் ஏறி பிரயாணம் செய்ததாகவும் இதே வேளையில் இந்த பஸ் ஆனது ஓர் காருடன் மோதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதலின் காரணமாக 23 பேர் காயமடைந்ததாகவும் பலர் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு வைத்திய சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் இந்த வாகன விபத்துக்கான முக்கிய காரணமாக இந்த வாகன விபத்தில் பங்கு பெற்றிய 2 வாகனங்களில் ஒருவர் சிவத்த அம்பிளில் வாகனத்தை ஓட்டியதாக சந்தேகிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபரா ஞானம். நாகரிக நங்கிற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீன ரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணுசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். கோபரா ஞானம் டோட்முண்ட். அகதிகள் விடயம் தொடர்பாக பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடன் ஜெர்மனி பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்கு சட்டவிரோதமான முறையில் அகதிகள் செல்வது அதிகரித்துள்ள நிலையில் ஜெர்மன் மற்றும் பிரான்ஸ் அரசாங்கங்கள் பிரித்தானியாவுடன் ஒரு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அகதிகள் விடயத்தில் பிரித்தானியாவுக்கு இவ்வாறு அகதிகள் செல்வதை கட்டுப்படுத்துவதற்காக இவ்வையான ஒப்பந்தம் ஒன்று விரைவில் கைச்சாத்திடப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதே வேளையில் ஜெர்மனியில் அகதிகளுக்கு எதிரான கடுமையான அழுத்தங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் அகதிகளுக்கு ஆதரவான ஒரு ஆர்ப்பாட்டமானது நோர்த்-வெஸ்ட்பாலன் மாநிலத்தின் தலைநகரமான டுசுல்லோவில் நடைபெற்றிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் 150க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டதாகவும் இதே வேளையில் அகதிகளுக்கு ஆதரவான முறையில் பல சுலோகங்கள் அந்த இடத்தில் எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அகதி அந்தஸ்து கோரும் உரிமையானது ஒரு மனித உரிமை என்ற கோஷம் அங்கே எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே வேளையில் பலர் இந்த கூட்டத்தில் பேசியதாகவும் இதே வேளையில் ஆரம்பங்களில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அகதிகளுக்கு ஆதரவான கருத்தை முன்வைத்திருந்ததாகவும் அதே தற்பொழுது அகதிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் எதிராக கூட செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக சோலிங்கன் மற்றும் மண்டையம் போன்ற பிரதேசத்தில் கத்திக்குத்து தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்ற பிற்பாடு மக்கள் மத்தியிலே அகதிகளுக்கு எதிரான கருத்துக்கள் முன்னெழுந்து வருவதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மனி நாட்டில் வாகன விற்பனை என்பது மிகவும் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது. இதனால்
புதிய வாகனங்கள் வாங்குகின்றவர்களுக்கு உதவி வழங்கும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஜெர்மனியில் வாகனம் வாங்குகின்றவருடைய எண்ணிக்கையானது குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்களை வேண்டியவர்களுடைய எண்ணிக்கை பாரிய அளவில் குறைவடைந்துள்ளதாக புள்ளிவிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது. குறிப்பாக போல்க்ஸ்வாகன் என்று சொல்லப்படுகின்ற வாகன உற்பத்தி நிறுவனமானது கடந்த ஆண்டில் தமது வாகன விற்பனையில் 14% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் BMW சொல்லப்படுகின்ற வாகன உற்பத்தி நிறுவனமானது வாகன விற்பனையில் 15% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் மெர்சிடிஸ் பென்ஸ் என்ற வாகன உற்பத்தி நிறுவனத்தின் கருத்தின் பிரகாரம் அந்த வாகனங்களில் விற்பனை செய்கின்ற எண்ணிக்கையானது 16% வீழ்ச்சி கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணத்தினால் ஜெர்மனியில் மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனங்களை வேண்டுவதற்காக ஜெர்மனியின் தற்போதைய வர்த்தக அமைச்சர் ரோபர்ட் ஹாபெக் அவர்கள் புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது முன்பு வையான ஒரு திட்டம் அங்கலா மேர்க்கல் அவர்கள் ஆட்சி செலுத்த பொழுது நடைமுறைக்கு வந்திருந்தது. குறிப்பாக ஒருவர் வாகனத்தை வைத்திருந்து மின்சார வாகனத்தை ஒன்றை வாங்குவதற்காக அரசாங்கமானது 6000 யூரோ வரையில் நிதியுதவி ஒன்றை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது தற்போதைய வர்த்தக அமைச்சர் ரோபர்ட் ஹாபெக் அவர்கள் இவ்வகையான அவுட்டோ கீப்பில் சொல்லப்படுகின்ற வாகன சம்பந்தப்பட்ட விடயத்தை கதைப்பதற்கான ஒரு மகாநாட்டை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இவரது இந்த திட்டமானது எந்த அளவில் வெற்றி அளிக்கும் என்பது தெரியாதென்றும் இதை வெளியிட்டுள்ள பத்திரிகையானது தனது செய்தியை தெரிவித்திருக்கின்றது. அதாவது இந்த வர்த்தக அமைச்சர் ரோபர்ட் ஹாபெக் அவருடைய திட்டம் ஜெர்மனியின் தற்போதைய அதிபர் ஓலாஃப் ஷோல்ஸ் அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு விடயமாக அமையும் என்றும் இந்த பத்திரிகையானது தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றது. இதே வேளையில் பாதிக்கப்பட்ட ஒரு மின்சார வாகனத்தை புதிதாக வாங்குகின்ற ஒரு நபருக்கு ரோபர்ட் ஹாபெக் சொல்லப்படுகின்ற வர்த்தக அமைச்சரானது 3000 யூரோக்களை நிதி உதவி பணமாக வழங்குவதற்கு உத்தேசித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி உலக செய்திகள். இலங்கையில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அனுராக் குமார் திசாநாயக்க அவர்கள் தபால் மூலமான வாக்களிப்பில் முன்னிலையில் உள்ளதாக இலங்கையில் வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இலங்கையின் தென் மாநிலங்களான காலி, ஹம்பாந்தோட்டை பிரதேசங்களில் இவர் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் கொழும்பு மற்றும் திருவோணமலை போன்ற பிரதேசங்களிலும் ஜேவிபி சார்பில் போட்டியிட்ட அனுராக் குமார் திசாநாயக்க அவர்கள் முன்னிலையில் உள்ளதாகவும், 2வது இடத்தில் சயித் பிரேமதாசா உள்ளதாகவும், 3வது இடத்தில் ரணில் விக்ரமசிங்கா உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே வேளையில் தமிழக கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அரியநேந்திரன் அவர்களுக்கும் கணிசமான வாக்குகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அதெல்லாம் இருக்கட்டுமாப்பா, வீட்டு டிடி பாக்ஸ் இருக்கோ? என்ன இல்லையோ? எனக்கு விசாக்கு முதல் டிடி பாக்ஸ் இருக்கும். சரி, ஓகே, பாய். நைட் எடுக்கிறேன். என்ன சரியா? என்னடா வாங்கி விற்கிறாரா? என்னப்பா உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு? இல்லை, அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே. இப்போ கொஞ்சம் பிஸியா இருப்பார். அவர் வீட்டை டிவியும் பாக்குறீங்கள. அப்ப இப்ப நான் போறேன் தானே, இப்ப வாங்கி விற்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்க. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 1630 00 78 00. டோட்முண்டில் ராஜமுத்திரை SK சில்க்ஸ் பாரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் SK சில்க்ஸ் பாரடைஸ் டோட்முண்ட்.